வணக்கம் தம்பி விஜித் சிங், எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? கோயம்புத்தூர். உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது உங்கள் மச்சான் ரெகுவின். என்ன மோட்டிவேஷன்? கல்யாணம் வேண்டாங்கிறியாமா? அப்பா பிஸ்னஸை கவனிச்சுட்டு இருக்கிற, கல்யாணம் வேண்டாங்கிறியாமா? ஏன் அப்படின்னு கேட்டால், ஃப்ரீயாக இருக்க முடியாது மச்சா. உங்கள் வீட்லேயும் ஸ்ட்ராங்காக சொல்கிறியாமா, அதனால் அவங்க பயப்படுறாங்க. ஏன் கல்யாணம் வேணான்ற? என்ன ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிச்சா தான் மதிப்பு இருக்குது, சரியா? நீ யாராவது வயசு ஆனாலும் நீ ஒரு பக்கம் போய் நின்று பேசும்பொழுது உனக்கு மரியாதை இருக்குது. ஏதோ ஒன்று போய் ஒரு சொல்யூஷன் யாராவதுக்கு நீ கொடுக்க போனேனாலும் சரி, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிற, அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உனக்கு ரொம்ப சொந்தம், உனக்கு சொந்தக்காரர் யாராவது போய் அந்த விஷயத்தை, ஒரு குடும்ப விஷயத்தை, ஒரு பட்ஜெட்டான விஷயத்தை, ஒரு வருமானத்துக்குண்ட விஷயத்தை நீ சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. டேய் கம்முன்னு போடா, கல்யாணம் மூக்கில் ஒன்றும் மூக்கில், உனக்கு என்ன தெரியுன்னு வந்து சொல்கிற, உனக்கு என்ன இருக்குதுன்னு வந்து சொல்கிற அப்படிம்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ சொந்தக்காரர் யாராச்சும் தெரிஞ்ச ஒரு பாப்பா அவங்ககிட்ட போய் நின்று பேசுறதுக்குமா, மேரேஜ் பண்ணாங்க கூட 2 பேர் வந்து பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தனித்தனியாக வந்துட்டு போகிறா அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்குது. அதெல்லாம் கெட்ட பேர், சரியா? நம்ம நல்லதுக்கு தான் போவோம். நம்மளோட மனசு நல்ல மனசு தான், நல்ல எண்ணம் தான். ஏன்னா உனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார, ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார பாப்பா வீட்டுக்கும் கூட நீ போனால், தனியாக போயிட்டு வந்தால் ஒரு மாதிரியாக பேசுவாங்க, மதிப்பில்லாமல் போகும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே 28, 30, 32க்குள்ள மேலே கல்யாணம் முடித்தாதான் நம்மளுக்கு மதிப்பு. கமிட்மெண்ட் வேணும், ஒரு மனுஷனுக்கு கமிட்மெண்ட் வேணும். கமிட்மெண்ட் இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கு, சரியா? ஒரு மேரேஜ் பண்ணி குழந்தை பிறந்து அந்த குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிடும்போது 1000 சந்தோஷம், ஏகப்பட்ட நோய் அப்படியே ஓடி போயிடும், சரியா? உனக்கு 1000 கஷ்டம் இருக்குது, அந்த குழந்தையோட சிரிப்பு இருக்குது வேறு, உனக்கு கஷ்டம் அப்படியே ஓடி போயிடும். ஆஃபீஸ் கஷ்டமாக இருக்குது, பிஸ்னஸ் கஷ்டமாக இருக்குது, இன்னும் பல கஷ்டம், பல மனிதர்களை தாண்டி வந்திருப்பேன். குழந்தையோட சிரிப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் மறந்துடும். உனக்கு ஆறுதல் தோல் தட்டி கொடுத்து உன் மனைவி ஆறுதல் சொல்லும்போது 1000 கஷ்டங்கள் அப்படியே தீரும், சரியா? ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம அம்மா அப்பா நம்மளை பார்த்து கவனிக்க முடியாது. ஒரு 60-70 வயசுக்கு மேலே கவனிக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சு மேரேஜ் ஆனால் நமக்கு மனைவி ஒரு தாயை போல் கவனித்துக் கொள்வார். ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு பொக்கிஷம், ஒரு கிஃப்ட்டு. அது அனுபவித்தால் தான் தெரியும், சரியா? இப்படியே பேச்சுலர் வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை தம்பி. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, ஏகப்பட்ட சொற்கள் இருக்குது. தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பயமெல்லாம் வேண்டாம். அழகாக கல்யாணம் போய் உன் வாழ்க்கை பெரிய வாழ்க்கை இருக்குது, சரியா? மேரேஜ் ஆனால் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு பண்பாக உனக்குன்னு ஒரு ரோல் மாடல் வச்சு உன்னை 4 பேர் மதிப்பாங்க. அந்த அளவுக்கு வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. ஃப்ரீடம் எல்லாம் கிடையாது, கல்யாணம் முடிச்சும் ஃப்ரீடமாக இருக்கலாம், சரியா? ஃபாலோ பண்ண தம்பி. நன்றி.